Peter, பேதுரு he was going, அவர் போய்கிட்டு இருந்தார். the shadow was there. அங்கே அவருடைய நிழல் இருந்தது. In Acts of the Apostles chapter 4, 5, 14, 15. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 14, 15. All the sick people, அங்கே எல்லா சுகம் வியாதியஸ்தரும் they were brought to Jerusalem. ஜெருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். All were healed எல்லோரும் சுகமானார்கள். just by the shadow. அந்த நிழல் பட்டு. இது gift of healing or shadow of healing? சுகமளிக்கும் வரமா நிழல் பட்டு சுகமா? Everybody open your mouth and say. நிழல் பட்டு சுகம். Is it a gift of healing or shadow of healing? அது சுகமளிக்கும் வரமா பேதுரு நிழல் பட்டு சுகமா? Why Peter's shadow was powerful? ஏன் பேதுருவுடைய நிழலிலே அவ்வளவு வல்லமை இருந்தது? Because ஏனென்றால் presence of God. தேவனுடைய பிரசன்னம். Prophecy. தீர்க்க தரிசனம். Is it a gift of prophecy? அது தீர்க்க தரிசன வரம். Yes sir. ஆமையா. Is it a presence of prophecy? அது பிரசன்னத்திலிருந்து வரமா? Yes sir. ஆமாங்க. என்னன்னா ஒரே கன்ஃபியூஸ் பண்றீங்க அண்ணா. என்னன்னே ஒரே குழப்பறீங்க அண்ணே. I am praying for 40 days for gift of healing அண்ணா. சுகமளிக்கும் வரத்துக்காக 40 நாள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணா. Thank God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You will get it. நீங்கள் அதை பெறுவீர்கள். Because God said. ஏனா கர்த்தர் சொன்னார். Desire spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், வாஞ்சியுங்கள். When you desire a gift, நீங்கள் ஒரு வரத்தை வாஞ்சிக்கும்போது constantly விடாப்பிடியா you will be given. நிச்சயமாக கொடுக்கப்படும். Whatever you desire, நீங்கள் எதெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ, when you pray, நீங்கள் ஜெபிக்கும்போது it shall be given to you. அது உங்களுக்கு கொடுக்கப்படும். I like it. அது எனக்கு பிடிக்கிறது. But I want to take you to another level. ஆனால் அதிலும் மேலான ஒரு அளவுக்கு கொண்டு போக I விரும்புகிறேன். desire the gifts of the Spirit. நான் ஆவியின் வரங்களை வாஞ்சிக்கிறேன். More than that, அதற்கும் மேலாக I desire the presence of the giver. அந்த வரத்தை கொடுத்தவரின் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். That I want to encourage you today. இன்றைக்கு அதிலே தான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Everybody, whoever wants to join this group, இந்த குழுவிலே நானும் சேர்ந்து கொள்கிறேன் சொல்றவங்க, when you are so full of His presence, அவருடைய பிரசன்னத்திலே முழுவதும் நிறைந்திருக்கும் போது gifts flow. வரங்கள் பாய்கிறது. Hallelujah. Did you understand what I am talking about? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்குதா? The Bible says prophecy should be coveted more than other gifts. தீர்க்க தரிசனம் என்பது மற்ற வரங்களை விட அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டிய வரம். Corinthians 14, 1 கொரிந்தியர் 14 verse 1, verse 3, verse 39, 1, 2, 3, 39. the whole chapter முழு அதிகாரமும் says seek to prophesy. அது சொல்லுகிறது நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். Desire to be prophesied. தீர்க்க தரிசனம் சொல்ல வாஞ்சியுங்கள் என்று சொல்லுகிறது. It's a very special gift. அது விசேஷித்தமான வரம். It's a special manifestation. அது விசேஷமாக வெளிப்படுகிற வரம். But I want to encourage you. ஆனால் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். There is a presence of prophecy. இங்கே பிரசன்னத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்வது இருக்கிறது. When that presence overflows, அந்த தேவ பிரசன்னமானது மேற்கொண்டு பாயும்போது, even when a donkey comes in, the donkey will prophesy. அந்த பிரசன்ன இடத்திற்குள்ளாக ஒரு கழுதை வந்தாலும் கழுதை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லும். Even a backslider will come inside and he will prophesy. அந்த தேவ பிரசன்னத்தின் இடத்திற்கு பின்வாங்கி போன ஒரு மனிதன் வந்திருந்தாலும் அவனும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். That's what happened in 1 Samuel. 1 சாமுவேலிலே அதுதான் நடந்தது. Chapter 10, 10ஆம் அதிகாரம், chapter 19, 19ஆம் அதிகாரம். you can see in all those scriptures. அத்தனை அந்த வசனங்களிலே வாசிக்கலாம். In 1 Samuel 10 chapter, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே from verse 5 you can read it up to 9. 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். The sons of prophets came. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்தார்கள். When the sons of prophets came, தீர்க்கதரிசன புத்திரர்கள் வந்தபோது they were playing music. அவர்கள் மியூசிக் வாசித்தார்கள், இசை வாசித்தார்கள். They came from the mountain. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தார்கள், சுரமண்டலம் வாசித்துக் கொண்டே. And Samuel told Saul, சாமுவேல் சவுலிடத்திலே சொன்னார், Saul was not a prophet. அப்பொழுது சவுல் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. He didn't even come to Samuel for anointing. அபிஷேகத்திற்காக கூட சாமுவேலிடத்திலே சவுல் வரவில்லை. He came to seek a donkey. காணாமல் போன கழுதையை தேடி வந்திருந்தா இந்த கழுதை. சவுல் came to Samuel, சாமுவேலிடத்திலே வந்தார், to inquire about his donkey. காணாமல் போன அவருடைய கழுதையை குறித்து
கேட்டு போக வந்தார். But Samuel said, ஆனால் சாமுவேல் சொன்னான், you are seeking donkey. நீ கழுதையை தேடி வந்திருக்கிறாய். The whole country is seeking you. ஆனால் முழு தேசமும் உன்னை அல்லவா தேடிக் கொண்டிருக்கிறது. You came just to receive the word. நீ ஒரு வெறும் வார்த்தை கேட்கிறதுக்கு வந்தாய். But India is looking at you. ஆனால் இந்தியாவோ உன்னை தான் தேடிக் கொண்டிருக்கிறது. All your relatives are looking at you. உன்னுடைய எல்லா உறவினர்களும் உன்னை தான் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Nations are looking at you. தேசங்கள் உன்னை தான் தேடிக் கொண்டிருக்கிறது. Sick people are waiting for you. உங்களுக்காக வியாதியஸ்தர்கள் சுகமாக்க வேண்டுமே என்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Demon possessed people are waiting at you. பேய் பிடித்தவர்கள் விடுதலை பெறுவதற்காக நீ வரமாட்டாயா என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Samuel said, ஆனால் சாமுவேல் சொன்னார், the whole country is looking at you. ஓ முழு தேசமும் உன்னை தான் தேடிக் கொண்டிருக்கிறது. But you are looking at your donkey. ஆனால் நீயோ காணாமல் போன உன் கழுதை குறித்தே கவலைப்பட்டு வந்திருக்கிறாய். He poured the oil over him. அவன் மேலே அந்த ஆயிலை ஊற்றினார். Then he said, பிறகு சொன்னார், go back. நீ பின்னாடி போ. When you go back, நீ திரும்பி போகும்போது you will see a group of people. நீ ஒரு குழு இறங்கி வரும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, group of people. ஒரு குழு மக்கள். எல்லாரும் சொல்லுங்க, group of people. சொல்லுங்க, ஒரு குழு மக்கள். They are called as sons of prophets. அவர்கள் தான் தீர்க்கதரிசன புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். Can I tell you good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? All of you are sons of prophets are daughters of prophets. நீங்கள் எல்லோருமே தீர்க்கதரிசன புத்திரர்கள் இல்ல தீர்க்கதரிசன புத்திரிகள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, I am a son of a prophet. நான் ஒரு தீர்க்கதரிசி, daughter of a prophet. ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரி. Hallelujah. Hallelujah. Then Samuel said, பிறகு சாமுவேல் சொன்னார், when you go, நீ திரும்பி you will போகும்போது see a group of people நீ ஒரு குழு மக்கள் வருவதை பார்ப்பாய். with music in the hand. அவர்கள் தங்கள் கைகளிலே இசை வாசித்துக் கொண்டு வருவார்கள், சுரமண்டலத்தோடு worshiping. ஆராதித்துக் கொண்டு வருவார்கள். When you go nearer them, அவர்களுக்கு பக்கத்துல நீ போகும்போது, எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, when you go nearer. அவர்களுக்கு பக்கத்தில் போகும்போது, when you go nearer, அவர்களுக்கு பக்கத்தில் போகும்போது the spirit of prophecy will come. தீர்க்கதரிசன ஆவி உன்மேல் வரும். You will become a different person. நீ வேறு மனிதனாவாய். And you will begin to prophesy. நீ தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிப்பாய். He was not ready. நீ ஆயத்தமா இல்ல. He was not ready. அவன் ஆயத்தமா இல்ல. He didn't fast. அதுக்காக அவன் உபவாசிக்கவில்லை. He didn't pray. அவன் ஜெபிக்க கூட இல்ல. He was only ready to find a donkey. அவன் கழுதை கண்டுபிடிக்கிறதுல தான் ஆயத்தமா வந்தான். But you tell me now. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். When Saul went, சவுல் அங்க போன போது the spirit came. ஆவி வந்தது. He became a different person. அவன் வேறு மனிதனானான். He began to prophesy. அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். And people said, ஜனங்கள் சொன்னார்கள், ஐயையோ, Saul also is a prophet. சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனாய் விட்டானே. Now I want to ask you, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். what came upon Saul? சவுல் மேலே வந்தது எது? Is it the gift of prophecy? தீர்க்கதரிசனம் சொல்ற வரமா? Or the presence of prophecy? அல்லது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற பிரசன்னமா? சொல்லுங்க, what came? எது வந்தது? Okay. வரமா பிரசன்னமா? Let me ask you another question. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். When the sons of prophets came, அந்த தீர்க்கதரிசன புத்திரர்கள் வந்தபோது what came? என்ன வந்தது? The gift came? வரம் வந்ததா? Or the presence came? அல்லது பிரசன்னம் வந்ததா? Loudly tell the answer. When you are full of his presence, நீங்கள் முழுவதும் பிரசன்னத்தில் இருக்கும்போது prophecy comes. தீர்க்கதரிசனம் வருகிறது. Even as a teenager, நான் சிறு பையனா I இருந்தபோது never studied about gifts. வரங்களை குறித்து நான் படித்ததில்லை. Even in those days, அந்த நாட்களிலே if I joke, ஏதாவது சிரிப்புக்கு சொன்னால் that would be a prophecy. அது ஒரு தீர்க்கதரிசனமாய் அமைந்துவிடும். Sometimes when you are conscious of the presence, அந்த பிரசன்னத்திலேயே நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரம், even if you talk naturally, நீங்க சாதாரணமா பேசுறது கூட that will be a prophecy for somebody. யாருக்கோ அது தீர்க்கதரிசனமாக அமைந்துவிடும். ஒரு ஹalleluya ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். So we have gifts. நமக்கு வரங்கள் இருக்கிறது. But more than that, அதற்கு மேலாக we must love the presence. அவருடைய பிரசன்னத்தை நாம் நேசிக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். When you are full of his presence, நீங்கள் முழுவதும் அவர் பிரசன்னத்திலே இருக்கும்போது that becomes a different story. அதுதாங்க வேற கதையா மாறிரும். I will explain you. நான் உங்களுக்கு விளக்குகிறேன். Is it the presence you have to cry for? அந்த பிரசன்னத்துக்கு நீங்கள் கதற வேண்டுமா? No. இல்லை. The presence is inside. அது பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறது. But the only thing is you must know how to rejoice in the presence. ஆனால் அந்த தேவ பிரசன்னத்திலே எப்படி மகிழ்வது என்பது கற்றுக்கொள்ள வேண்டும். Treasuring the presence.
அந்த புதையல் அந்த பிரசன்னத்துக்குள் இருக்கிறது. Man was created மனிதன் படைக்கப்பட்டான் not for abilities, அவனுடைய திறமைக்காக அல்ல, just to be affectionate with the Father. பிதாவோடு கூட அப்படியே அன்பாய் உறவாய் இருப்பதற்கு. Everybody take it. Genesis. ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And Genesis. ஆதியாகமம் Maybe we will start from verse 1. முதலாம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். The more you understand the Bible, எவ்வளவுக்கு அதிகம் நீங்கள் வேதத்தை புரிந்து கொள்கிறீர்களோ, the more you will enjoy the presence. நீங்கள் அவ்வளவுக்கு அதிகம் பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள். The more you know the truth, நீங்கள் சத்தியத்தை எவ்வளவுக்கு அதிகம் அறிகிறீர்களோ, the truth will set you free that you can enter into the presence. தேவ பிரசன்னத்துக்குள் நுழைவதற்கு அந்த சத்தியம் உங்களுக்கு வழிவகுக்கும்.